இந்த சிறுவர்களுடைய ஆர்ப்பரிப்பு எப்பவுமே டிவிகே கேண்டிடேட்ஸ் பக்கம் அதிகமா இருக்குது. அதை பார்த்து பெரியவர்கள் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா இவங்கள ஒரு பலமா நீங்க எடுத்துக்கிறீங்களே, இந்த பலம் எப்படி உங்களுக்கு பலம் கொடுக்கும்? நாங்கள் பெற்றோர்கள் வராங்க, நாங்கள் வரோன்னு சொன்ன உடனே சிறுவர்களும் தமிழக வெற்றி கழகம்ன்றோன்னு வந்துடுறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது குழந்தைங்களை கூட்டு வராதீங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி இங்கே பாருங்கள். அதுதான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த பாருங்க அப்பாயி போடுங்கங்கிறாங்களாம். அதனால் இது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. அது எங்களுக்கு ஈஸியாக கேன்வாஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இன்னொன்று, நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு முறை போட்டு பார்ப்போமே, நம்ம பேரங்களுக்காக ஒரு முறை போட்டு பார்ப்போமே. இது மாதிரி 50 வருஷத்தில் நான் போன மக்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 50 வருஷத்தில் எந்த எலெக்ஷனும் இப்படி நாங்கள் பார்த்ததில்ல. இந்த எலெக்ஷனில் தான் குழந்தைங்களே உங்களுக்காக பேசி ஓட்டு வாங்கி கொடுக்குறதுல தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறனால சொல்கிறாங்க. கடைசியில் இப்போ இருக்கிற எம்எல்ஏ அடுத்து எதிர்க்கட்சி யாராக இருந்தாலும் பணத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கலாம். ஏன்னா எனக்கு காதில் வருது. ஆனால் மக்கள் நீங்கள் பணமே கொடுத்தாலும் தெளிவாக இருக்காங்க. பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீட்டில் வச்சுக்கோங்க, நியாயமாக போட்டி போடுவோம், யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். அதுக்கு மீறி நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாலும் மக்கள் அதை விரும்பலை. ஓட்டு போடுறதுக்கு தாவேக்காக்கு விசிலுக்கு ஓட்டு போட மக்கள் தயாராகிட்டாங்க.